வணக்கம் நண்பர்களே. இப்போ இவிஎம் மிஷினை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். ஒரு 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 சில அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு வாங்க முடியல அவங்களால. அதனால் நாம் இப்போ அந்த மிஷினை பூரா அமுக்கணும்னா, மிஷினில் ஒரு கட்சியை அமுக்கணும்னா பிஜேபிக்கு தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. இவிஎம் மிஷினை பற்றி ஒரு தம்பி என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். அந்த வீடியோ உங்கள்கிட்ட காட்டப்போகிறேன். நேரே வாங்க, என்ன சொல்கிறாங்க நீங்களே புரிஞ்சுக்கணும். என்னது ஓட்டு மிஷின்ல எந்த பட்டன் நமக்குனாலும் பிஜேபிக்கே ஓட்டு விடுற மாதிரி மோடி செட் பண்ணிட்டாரா? இப்படிதாங்க ஒரு சில தற்கொலை அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணவே முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் பலமுறை சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. எத்தனையோ ஹேக்கர்ஸ் இருக்கீங்க, தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கீங்க, இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்ன போதும் யாராலையும் ஹேக் பண்ணவே முடியல, நிரூபிக்கவே முடியல. ஏன்னா இவிஎம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் தான். இது நெட்வொர்க்ல கனெக்டடா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், கால்குலேட்டர்ல எப்படி 1 அமுக்குனா 1 விழுதோ, 2 அமுக்குனா 2 விழுதோ, அதே மாதிரிதான் இவிஎம் மிஷினும். ஆனா எதிர்கட்சிகளால மக்கள் ஆதரவு பெற முடியல. மக்கள் திரும்ப திரும்ப மோடிக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு காண்டுல இவங்களோட படுதோல்விக்கு ஏதாச்சும் முட்டு கொடுத்தாகணும். அதனால பழிய தூக்கி இவிஎம் மேல போட்டுறாங்க. இவிஎம் ஓட்டிங் மிஷின் இருக்கிறதுனால தான் பல ரவுடி கட்சிகளால பூத் கேப்சரிங் பண்ண முடியல, கள்ள ஓட்டு போட முடியல அப்படிங்கிற கோபத்துல திரும்பி வாக்குச்சீட்டு முறைக்கே போகலாம் அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நாடியாது. வாக்குச்சீட்டு முறையில பேப்பர் பேலட்ல ஒன்னொன்னா ஓட்ட குத்தி எண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த எலெக்ஷனே வந்துடும். இதுதான் ஐடியாவா? நண்பர்களே, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இதே உண்மையான விஷயம். இது ஒரு சில அரசியல்வாதிகள், போலியான அரசியல்வாதிகள் அவங்களால ஓட்டு வாங்க முடியல. அதனால் இது ஜனநாயகத்தில் இருக்கிற இவிஎம் மிஷினை பொய்யான மிஷின் சொல்லி பல புறணியை கலப்பிச்சிட்டு இருக்காங்க ஒரு சில அரசியல்வாதிகள். அது முற்றிலும் தவறு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை அவங்க மேலே தேசத்துற வழக்கு போட்டு இது மாதிரி பேசி ஏதாச்சும் ஊடகத்தில் பேசினாங்கன்னா அவங்க மேலே தேசத்துற வழக்கு போட்டு அவங்க உடனேயாக அவங்கள அரெஸ்ட் பண்ண மாதிரி மிக தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது இவிஎம் மிஷின் உண்மையாக அங்கீகரிக்கப்பட்டு கவர்மெண்ட் மூலியமாக வந்த மிஷின். இது தேர்தல் அதிகாரி மூலியமாக பல செக்கப் போன மிஷின். இதை யாரும் பொய்யான குற்றச்சாட்டு பண்ணக்கூடாது. இது முற்றிலும் தவறு.